ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. காமாட்சி தேவி கி ஜெய். 96வது ஸ்லோகம் பாதாரவிந்த சதகத்துல ரணன்மஞ்சீராभ्यां லலிதகமனாभ्यां சுக்ருதினாம் மனோவாஸ்தவ்யாभ्यां மதிததிமிராभ्यां நகருச்சாம் நிதேயாभ्यां பத்யா நிஜசிரசி காமாட்சி சததம் நமஸ்தே பாதாभ्यां நளினமிருதுலாभ्यां गिरिसुते रणन्मञ्चीराभ्यां ललितकमनाभ्यां सुकृतिनां मनोवास्तव्याभ्यां मदिदतिमिराभ्यां नकरुचां निधेयाभ्यां पथ्या निजशिरसि कामाक्षि सततं नमस्ते पादाभ्यां नलिनमृदुलाभ्यां गिरिसुते. காமாட்சியே, கிரிசுதே மலைமகளே. அவளோட சிலம்புகள், காலில் இருக்கிற சிலம்புகள் எப்படி இருக்கான், இனிமையா ஒலி எழுப்புறது, கலகலன்னு சொல்லுவா இல்லையா, கிளி கிளி தம் ஈசானம் அப்படிங்கிற மாதிரி அந்த பாதங்கள், அந்த சிலம்புகள் சப்திக்கிறது அஞ்சேல் அஞ்சேல்னு நம்மளுக்கு அபயம் கொடுக்கிற மாதிரி இருக்குன்னுலாம் சொல்லுவா. அப்பேற்பட்ட இனிமையான பாத சிலம்புகளை உடையவையும் அழகிய மென்னடை. அம்பாளோட நடைக்கு, அந்த அழகுக்கு எதையுமே ஈடு சொல்ல முடியாது. அம்பாளுக்கு யாரை ஈடா சொல்ல முடியும்? அம்பாள்னா அம்பாள் தான், இட்ஸ் ஈக்குவல் டு அம்பாள். அப்பேற்பட்ட அழகு வாய்ந்தவள். அவளுடைய நடை அப்படி மென்னடையாக இருக்கக்கூடியவை. இன்னும் எப்படி இருக்கான், புண்ணியசாலி, நல்ல புண்ணியம் பண்ணவா. அவளால் தான் அவளோட இதெல்லாம் சீக்கிரம் அடைய முடியும். அப்பேற்பட்ட புண்ணியசாலிகளோட மனதுல வாழ்கின்றவை. கிருத் புண்டரீகத்துல அப்படியே அவளோட தாமரைகள், திருவடி தாமரைகள் வாழ்கின்றதா. அடுத்தது அவளோட நகங்களோட அந்த காந்தியினால அஞ்ஞானம், அந்த இருளை எல்லாம் அகற்றுபவையாக, முற்றும் அழிப்பவையாக, அசேஷமாக, கொஞ்சம் கூட பாக்கி கிடையாது, முற்றும் அழிப்பவையாகவும். இன்னும் என்ன சொல்றார், பரமசிவன், அவருடைய பரமேஸ்வரி, பரமசிவன், காமேஸ்வரன், காமேஸ்வரி. அப்பேற்பட்ட அந்த கணவர்னால அவருடைய சிரசுல வைத்துக் கொள்ளப்பட்ட பாத கமலங்கள், அப்பேற்பட்ட அந்த தாமரை மலர்களை போல மென்மையாக மிருது. உம்முடைய பாதங்கள் இரண்டிற்கும் எப்பொழுதும் என்னுடைய நமஸ்காரம் உரித்தாகுக அப்படிங்கிறார் மூக கவி. அப்பேற்பட்ட பாதங்கள் அம்மா, உன்னுடைய திருவடிகள், அது எனக்கு எப்பவும் அபயம் கொடுக்கறதாக இருக்கட்டும். உன்னுடைய திருவடிகளுக்கு என்னுடைய நமஸ்காரம் அப்படின்னு சொல்றார். இப்ப இனிமையான அந்த சிலம்பு ஓசைகளோடு கூடியது, மென்மையான நடையுடையது, ஞானசீலர்கள், அந்த புண்ணியர்களோட மனத்துல நிறைந்துள்ளது. காந்தி, நக காந்தியால உள்ளத்து இருட்ட அஜானத்தை எல்லாம் விலக்குவது. அவருடைய பர்த்தாவான கணவர் பரமசிவனால் அவருடைய சிரசில் தாங்கத்தக்கதும் தாமரை மலர் போன்ற மென்மையானதுமான உன்னுடைய பாத கமலங்களுக்கு 1000 நமஸ்காரங்கள் அப்படிங்கிறார். எத்தனை நமஸ்காரம் பண்ணலாம் அம்பாளுக்கு. நம்ம ஆதிசங்கரர் சொல்லியிருப்பார், அவர் சௌந்தரி லஹரியில அந்த 86வது ஸ்லோகத்துல விஷாகிருத்வா கோத்ரஸ்கலன மத வைலக்ஷ்யநமிதம் லலாடே பர்த்தாரம் சரணகமலே தாடயதி தே சிராதந்தச்சல்யம் ககனகிருதமுன்மூலிதவதா துலா கோடிக்வாணைஹே கிளி கிளிதம் ஈசானரிபூர்ணா. அம்பாளோட கோபத்தை தணிக்கிறதுக்காண்டி விளையாட்டுக்காக அவரை கோவப்படுத்துறார். அம்பாளை அந்த கோவப்படுத்திட்டோ
அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியலையா. அதனால என்ன செய்யணும்னு தெரியாம அம்பாளோட திருவடிகளை போய் தன்னுடைய சிரசுல தாங்கிட்டாராம். அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டாருங்கிற பிரளய காலத்து கோபத்தை தணிக்கிறதுக்காண்டி. அப்பேற்பட்ட உன்னுடைய பாத கமலங்கள்மா, அது எப்பேற்பட்ட அந்த இது பெருமை வாய்ந்தது. தன்னோட கணவராலேயே தாங்கக்கூடிய பெருமை வாய்ந்த உன்னுடைய திருவடிகளுக்கு 1000 கோடி நமஸ்காரங்கள்ங்கிற. அதுக்காண்டி பரமசிவனே தன்னுடைய பத்தினியான தேவியினுடைய பாதத்துல போய் தன்னுடைய நெற்றியில் படும்படி நமஸ்காரம் பண்ணினாலே, அது போல நாமும் செய்யலாமான்னு அதெல்லாம் நினைக்கூடாது. அம்பாள் எல்லாத்துக்கும் தகுதி வாய்ந்தவள். அவளுடைய இதற்கும் நமக்கும் இதாகுமா, அவளே நமக்காண்டு பேசக்கூடாது. அந்த மாதிரி எல்லாம் இது தவறு. ஆனா பகவான் அப்படி செஞ்சார், பரமசிவனார் அப்படி செய்தார் அப்படின்னு சௌந்தரிய லகரியில ஆதிசங்கரர் எடுத்து சொல்லியிருக்கார். அப்பேற்பட்ட உன்னுடைய திருவடி தாமரைகளுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் உரித்தாகுக அப்படின்னு சொல்றார். அடுத்தது 97வது ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்கார் பார்க்கலாம். சுராக்கே ராகேந்து பிரதிநிதி முகே பர்வத சுதே சிராலப்யே பக்த்யா சமதன ஜனானாம் பரீட்சதாம் மனோபிருங்கோ மத்கக பதகமலயுக்மே ஜனனிதே பிரகாமம் காமாட்சி திரிபுரகர வாமாட்சி ரமதாம். சுராகே ராகேந்து பிரதிநிதி முகே பர்வத சுதே சிராலப்யே பக்த்யா சமதன ஜனானாம் பரீட்சதாம் மனோபிருங்கோ மத்கக பதகமலயுக்மே ஜனனிதே பிரகாமம் காமாட்சி திரிபுரகர வாமாட்சி ரமதாம். காமாட்சி எப்பேற்பட்டவள் என்ன சொல்றன்னா, ராக்கேந்து பிரதிநிதி முகே அப்படிங்கிறார். பௌர்ணமி சந்திரனை போல முக கமலத்தை உடையவள். அந்த முகத்தை உடையவளான சந்திரனுக்கு கூட கொஞ்சம் களங்கம் இருக்கும். அம்பாளோட முகத்துல களங்கமே கிடையாது, பூரண சந்திரன் போன்றவள். அதற்குத்தான் ஆதிசங்கரர் என்ன சொன்னார், உன்னுடைய நெற்றியில பொட்டு வச்சுட்டு இருக்கிறது ஒரு களங்கம் மாதிரி தோற்றணுங்கிறதுக்காண்டி இருக்காமா அப்படின்னு சொல்லுவார். அப்பேற்பட்டவள் மலைமகளே, தாயே, காமாட்சி, எல்லா திரிபுரங்களை அழித்த பரமசிவனுடைய வாமாட்சி ரமதாம், இடப்பாகத்தில் வாமபாகம் இடப்பாகத்தில் உறைபவளே, வாமபாகத்தில் இருக்கும் பத்தினியே, என்னுடைய மனத்தை என்னத்துக்கு சொல்றாருன்னா ஒரு வண்டுங்கிறார். என்னுடைய மனம் என்கிற வண்டு எங்க சுத்தறதான் நல்ல செந்நிறம் உடையதும் மனசாந்தியே தனக்கு உரியதாக கொண்டதான முனிவர்களோட கூட்டத்திற்கு, முனிஜனம் சமதன ஜனானாம் அப்படிங்கிறார். அப்போ இந்த மனசாந்தியை கொண்ட அந்த முனிவர்களுடைய கூட்டத்திற்கு பக்தியோட உதவினால் அவர்களுமே அம்பாளை நோக்கி பலகாலம் தவமிருந்து தியானம் பண்ணும் போது தான், அதுக்கப்புறம்தான் அவளுக்கே இந்த திருவடி தாமரைகள் காட்சி கொடுக்கக்கூடியது. பல காலத்திற்கு பிறகு கிடைக்கக்கூடியதான உன்னுடைய திருவடி தாமரைகள் இரண்டிலும் விரும்பியவாறு, எப்படி அந்த வண்டு அவ்வளோ உன்னோட பாத கமலங்கள் என்னது, அது தேன் இருக்கு, அந்த தேனை உண்டு கழிக்கட்டும் என்னுடைய மனமாகிய வண்டு அப்படின்னு சொல்ற. தன்னுடைய மனதை வண்டுக்கு சமானமாக சொல்ற முககவி. இதனால திரிபுரம் எரித்த ஈசனோட வாமபாகத்தில் இருப்பவளே, மலைமகளே, காமாட்சி அம்மா, மதி போன்ற முகம் படைத்தவளே, மிகுந்த பக்தி மனசாந்தி உடைய ஞானிகள், மனநசீலர்கள், முனிவர்களுக்கு எல்லாம் அவர்களுக்கே கொஞ்ச காலத்திற்கு பின்னால் தான் கிடைக்கக்கூடியதான உன்னுடைய சிவந்தவையான உன்னுடைய 2 திருவடிகளில் என் மனமாகிய அந்த வண்டு தேனை விரும்பிய அளவு குடித்து இன்புறட்டும். முனிவர்கள் தவங்களால வருந்தி பெறும் பாத தாமரையை நான் பக்தி எனும் வண்டாக மாறினால் சுலபமாக நம்மால் அடைய முடியும் அப்படிங்கிற கருத்து சொல்ற.
அப்படி வண்டு வண்டு மாதிரி மாறி அம்பாளோட திருவடி தாமரைகளை நாம சென்று அடையலாம். ஏன்னா அம்பாளோட திருவடி தாமரைகளை தாமரை மலருக்கு ஒப்பிட்டு சொல்ற, அப்பேற்பட்ட மலர் போன்றது. அப்போ நல்ல கதி கிடைப்பதற்கு நம்ம காத்துட்டு இருக்க வேண்டாம், தளர்ச்சி உற வேண்டாம். அம்பாள் காமாட்சி ஈசனோட வாம பாகத்துல இருக்கிறாளே, அவள் என்ன பண்ணுவா, அவளை நினைச்சால் தியானம் பண்ணினாலே போரும், நம்மளுடைய மோகத்தை எல்லாம் நம்மளை விட்டு நீக்கி நம்மளை ஆட்கொள்ள வந்துடுவா. அந்த குழந்தை நம்மளை சரணடைகிறது, நம்ம அவளை போய் கை தூக்கி விட்டு நம்ம பாத கமலத்துல அவளை சேர்த்து போன்னு அவள் வந்துடுவாள். நம்ம ஒரு அடி அடி வித்தா 100 அடி எடுத்துட்டு வந்துடுவா அம்பாள் அப்பேற்பட்டவள் தாய் இல்லையா, கருணா கடாட்சி. அவள் நம்மளை தவிக்கவே விடமாட்டா. குழந்தைகள் தவிக்கிறதுக்கு அவளுக்கு பிடிக்காது. காப்பாற்றுவதில் அவளுக்கு ரட்சிக்கிறதுல அவ்வளவு ஆசை. படைக்கிறத விட ரட்சிக்கிறதுல அவளுக்கு அவ்வளவு ஆசைன்னு பார்த்திருக்கோம். நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்துல எல்லாம் அந்த நாமாக்களோட அர்த்தங்கள் பார்க்கும்போது பார்த்தோம். அடுத்தது 98வது ஸ்லோகம் பார்க்கலாம். शिवे संविद्भाषैकी शशिकलचूट प्रियतमे शनैर्गत्या गत्या जितमत गजेन्द्रे सुरवर्रेपे गिरिशुते यथन्ते सन्तस्ते जननि சரணாலானயுகலே. எப்படி கூப்பிட்டு வர்றார் பாருங்க அழகா. இதுல சதா பத்தும் சித்த பிரமத கரியூதோ திரிடர்தரம் சிவே संविद्भाषैकी शशिकलचूट प्रियतमे सनैर्गत्या गत्या जितमत गजेन्द्रे सुरवरपे गिरिशुते सुरवर्रेपे गिरिशुते यदन्ते सन्तस्ते जननि चरणालानयुगले सदा भक्तो चित्त प्रमद करियूथो त्रिडधरौ சிவை சிவைஹி. சிவைனா யாரு? மங்களங்களை கொடுக்கக்கூடியவள், மங்களஸ்வரூபிணியான சிவையே சகல ஞான வடிவானவள் அம்பாள். எதை வச்சுருக்காளாம்? சசி சகல சூட்ட பிரியதமே. சந்திரனுடைய கலைய பூரணமா தன்னுடைய தலையில சிரோபூஷணமாக சூட்டி கொண்டு விளங்கும் பரமசிவனுடைய உத்தம பத்தினியே, மலைமகளே. என்ன சொல்ற? சனைர் கத்தியா கத்தியா. சனைன்னா மெதுவாக, மெதுவா மெல்ல மெல்ல உலாவுகின்ற நடை அழகாலே. எத ஜித மத கஜேந்திரே சுரவரேபே கிரிசுதே. யாரு? தேவேந்திரன். சுரவரேபே யாரு? தேவேந்திரன். தேவர்களுக்கெல்லாம் தலைவனான தேவேந்திரனுடைய எப்படி அத மத்தம் பிடிச்ச அந்த கஜேந்திரன், அந்த யானை ஐராவதம், அந்த ஐராவதம் நடை அழகாலே தேவேந்திரனுடைய யானையான ஐராவதத்தையே வெற்றி கொண்டவளே, உன்னுடைய திருவடி தாமரைகள் என்னும் கட்டுத்தறிகள்னு சொல்றார். இதுல இது எப்படி இருக்கணுமா? என்னுடைய மதம் கொண்ட இந்த மனத்தை, உன்னுடைய கட்டுத்தறிகள், அந்த இரண்டும் சித்தங்களாகிய மதம் கொண்ட யானைங்கிற மந்தையை கெட்டியாக எப்பொழுதுமே கட்டி வைத்துக் கொள்ளணும். அதை வைத்துக் கொள்வதற்கு தான் இந்த சாதுக்கள்லாம் இடைவிடாம உன்னை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்காமா அப்படிங்கிறா. இந்த மனசு யானை கட்டுக்குள்ள அடங்கலைன்னா கட்டுத்தறி மீறிண்டு போற மாதிரி. இப்போ உன்னுடைய திருவடி தாமரைகள்ங்கிறது கட்டுத்தறியுமா? என்னுடைய இந்த மனதும் அந்த யானை கூட்டங்களையே நீ அடக்கி வைத்து என்னுடைய மனதை எப்பொழுதும் உன்னுடைய சரணார விந்தங்களையே, என்னுடைய பாதார விந்தங்களையே
எப்பொழுதும் என்னோட மனசுலயே நீ வைத்துக் கொள்ளணும்னு சாதுக்கள்லாம் முயற்சி பண்றா அப்படிங்கிற. இப்போ மங்களஸ்வரூபிணி அவள் உங்களுடைய திருவடி தாமரைகள் என்னும் கட்டுத்தறிகள் இரண்டும் சித்தங்களாகிய மதம் கொண்ட யானை மந்தையை கெட்டியாக எப்பொழுதும் கட்டி வைப்பதற்காக சாதுக்கள் இடைவிடாம முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. மங்களகரமான காமாட்சி தேவியே, தாமரை மலர் போல மலர்ந்த தாமரை மலர் போன்றவளே, சந்திரக்கலையே சிரோபூஷணம் சிரத்துக்கே அணிகலனாக கொண்டவரான பரமசிவனுடைய பத்தினியான அம்மா தாயே காமாட்சி தேவியே, உன்னுடைய நடை அழகுல தேவேந்திரனுடைய யானையான ஐராவதத்தையே நீ ஜெயித்தவளம்மா. யானை அப்படிங்கிற நடையை உருவப்படுத்தினதுனால பாத தாமரைகளை என்ன சொல்றார்? கட்டுத்தறி. அப்போ மனம் என்னும் மதம் கொண்ட யானை மந்தையை எப்பொழுதும் கட்டி வைப்பதற்கு உன்னுடைய பாதார விந்தங்களையே இந்த சாதுக்கள் எல்லாம் எப்பொழுதும் முயன்று வருகிறார்கள் அப்படின்னு சொல்றார். ஏன்னா யானை மெதுவான நடைக்கு சொல்றாரு. எதனால நடை அழகு யானைன்னு சொல்றாருன்னா, நாம கூட சொல்லுவோம், என்ன ஆடி அசைஞ்சு யானை மாதிரி மெல்ல ஆடி அசைஞ்சுட்டு வர அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த யானை நடை ரொம்ப மெதுவாக இருக்கும். அம்பாளோட நடையும் மென்னடைங்கிறதுக்காண்டி அந்த ஐராவதத்தை விட மென்மையாக இருக்கக்கூடிய நடையா அம்பாளோடது. அதையே வெற்றி கொண்டவளே காமாட்சி மலைமகளே அப்படின்னு சொல்றார். அடுத்தது 99வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். யசசூதே மாதர் மதுர கவிதாம் பஷ்மலயதே ஸ்ரீயம் தத்தே சித்தே கமபி பரிபாகம் பிரதயதே சதா பாஷக்ரந்தி சிதிலயதி தே கிம் ந குருதே பிரபல்லே காமாட்சியாக பிரணதி பரிபாட்டி சரணயோகோ யசஸ்ஸூதே மாதர் மதுர கவிதாம் பஷ்மலயதே ஸ்ரீயம் தத்தே சித்தே கமபி பரிபாகோ பிரதயதே சதா பாஷக்ரந்தி சிதிலயதி தே கிம் ந குருதே பிரபல்லே காமாட்சியாக பிரணதி பரிபாட்டி சரணயோகோ. இந்த 99வது ஸ்லோகம். இதை என்ன சொல்ற? அன்னையே, அம்மா, தாயே, புகழை பெறச் செய்கின்றது. அவளுடைய திருவடிகள் எதையெல்லாம் தருகின்றதுங்கிறத சொல்ற. புகழை பெறச் செய்கின்றது, இனிய கவிதையை செழிக்கச் செய்கின்றது. அப்படியே கவிதை வாக்கு விலாசம் பொங்கி பெருகி வரும். அவளுடைய அருள்னால வர வாக்கு விலாசத்தை பத்தி கேட்கணுமா? அதனால செழிக்க செய்கின்றதுங்கிறார். அழகு செல்வத்தை கொடுக்கின்றது, சொல்ல ஒண்ணாத ஒரு பக்குவ நிலையை, மனதில் ஒரு சாந்தியை ஏற்படுத்துகின்றது. சாதுக்களுடைய இந்த ஆசா பாசம் அப்படிங்கிற சிக்கலை எல்லாம் அவிழ்த்து விடுங்க. ஆசா பாசங்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா சிக்கல் முடிச்சு, ஒரு முடிச்சுக்குள்ள நம்ம மாட்டிட்டோம்னா மேலும் மேலும் போயிட்டே இருந்தோம்னா இன்னும் பல முடிச்சுக்கள் விழும். அதனால இந்த ஆசா பாசங்கள்லாம் சிக்கல், அதையெல்லாம் போக்குகின்றது, அவிழ்த்து விடுகின்றது. அந்த சிக்கலே இல்லாம காமாட்சியின் சரணங்கள் இரண்டும் எப்பேற்பட்டது! உன்னை நமஸ்காரம் பண்ணும் முறையானது சரண் புகுந்தவர்கள் என்னதான் அவளுக்கு செய்யாம இருக்கு, உன்னுடைய சரண கவலங்களை அவ பற்றிட்டானா நீ எதத்தாம அவளுக்கு கொடுக்கல, அது எதத்தான் கொடுக்காம இருக்குன்னு மூகக்கவி கேட்கிறார். இதுல அம்பாள சரண் புகுந்தாச்சுன்னா அந்த பாதங்கள் என்னதான்மா செய்யவில்லை, புகழை கொடுக்கிறது, இனிய கவிதையை எல்லாம் செழிக்க செய்கின்றது, அழகு செல்வம் மனப்பக்குவத்தை கொடுக்கின்றது, ஆசா பாசங்களோட சிக்கலை எல்லாம் அவிழ்க்கின்றது. இது அபிராமி பற்ற சொல்லியிருப்பாரா. அபிராமி இதுல ரொம்ப அழகா இருக்கும். இந்த பதிகத்துல பார்க்கும்போது, சகல செல்வங்களும் தரும் இமய கிரிராஜ தனையை மாதேவி
நின்னை சத்தியமாய் நித்தியம் உள்ளத்தில் துதிக்கும் உத்தமருக்கு இறங்கி மிகவும் அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் பதி துணிவு வாழ்நாள் வெற்றியாக நல்லூழ் நுகர்ச்சி தொகை தரும் 16 பேரும். இந்த 16 பேரையும் சொல்லியிருக்க. இந்த 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கிற அந்த 16 பேர்களும் கிடைக்குமா உன்னுடைய திருவடி தாமரைகள் அப்பேற்பட்டது. நீ சுக ஆனந்த வாழ்வை அளிப்பாய். இதையெல்லாம் 16 பேரும் தந்தருளி நீ சுகானந்த வாழ்வழிப்பாய். சுகித குணசாலி பரிபாலி அனுகூலி திரிசூலி மங்கள விஷாலி மகவு நான் நீ தாய் அழிக்கொணாதோ மகிமை வளர்த்து கடவுரில் வாழ்வாமி சுபநேமி புகழ்நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே அப்படிங்கிறது. எதிர்த்தாமா கொடுக்காது. இதிலே சொன்னார் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் என்னெல்லாமோ சொல்லிட்டே வர. எல்லாம் நல்லத எல்லாம் தரும் சொல்றார். அபிராமி உன்னுடைய கடைக்கண்கள் எந்ததாமா தராது எல்லாமே கொடுத்துடுங்கிறார். அபிராமி கடைக்கண்களே அப்படின்னு சொல்றார். எதை கொடுக்காது ஒன்னா சொல்லிட்டு வர. அப்புறம் என்ன சொல்லிடுறார்? நல்லன எல்லாம் தரும்னு சொல்லிடுறார். எதை கொடுக்காதுமா எல்லாத்தையும் கொடுக்க வல்லது உன்னுடைய இது. அதுல சொன்னார் கடைக்கண்கள் சொன்னார். இதுல அவனுடைய பாதங்களை சொல்றார். அவ்வளத்தையுமே தரக்கூடியதுமா உன்னுடையது. அடுத்தது பார்க்கலாம். இந்த கடாட்ச சதகம் வரும்போது இதெல்லாம் இதையும் நம்ம ரெஃபர் பண்ணி சொல்லிக்கலாம். அடுத்தது 100வது ஸ்லோகம். பாதார விந்த சதகத்தோட 100வது ஸ்லோகமா பார்க்க போறோம். மனிஷா மகேந்திரி ககுபமிவ தே சதாம் காமபி தசாம் மனிஷா மகேந்திரி ககுபமிவ தே சதாம் காமபி தசாம் பிரதத்தே காமாட்சியாக சரண தருணாதித்ய கிரணக யதீயே சம்பர்க்கே த்ரிதர சமரந்தா கவயதாம் பரிபாகம் தத்தே பரிமளவதி சோக்தி நளினி மனிஷா மகேந்திரி கஹுபமிவ தே காமபி தசாம் பிரதத்தே காமாட்சியாகாம் சரண தருணாதித்ய கிரணக யதீயே சம்பர்க்கே த்ரிதர சமமரந்தா கவயதாம் பரிபாகம் தத்தே பரிமளவதி சூக்தி நளினி. அம்பாளோட தாமரை பாதங்களா சொன்னார். இத்தனை நாள் என்ன சொன்ன? தேவியோட திருவடிகளை தாமரையா உருவப்படுத்தி சொன்னார். இதுல எந்த கிரணத்தின் சம்பந்தம் ஏற்பட்ட போது கவி புனைகிறா இல்லையா, கவிகள் அவர்களுடைய பாசுரங்களால் ஆகிய தாமரை அப்படின்ற இந்த இதுல கவிகளோட பாசுரங்களை தாமரை அப்படின்னு சொல்ற. காவிய ரசங்கள் இனிய மகரந்தங்களை உடையதாக இருக்கின்றதா, நறுமணம் பொருந்தியதாக எப்படி இருக்கு, பரிபக்குவ நிலை, மலர்ச்சி, அதாவது திராட்சா, மதுரீம துரீனா அப்படின்னு சொல்ற திராட்சை ஷீரம் அப்படியே முதலிய பாகங்களால பரிபக்குவ நிலையை மலர்ச்சி உடையதாகின்றதோ. அம்மா காமாட்சி, உம்முடைய திருவடி ஆகிய உதய சூரியனுடைய
அந்த கிரணமானது இந்திரனோட திசை வந்து கிழக்கு. இந்திரனுடைய திசையாகிய அந்த கீழ்வானத்தை போல என்னோட புத்தியை எப்படி மாற்றணுமா, ஒப்பற்றதொரு தெளிவை உடையதான நிலைமையை அடைய செய்கின்றதம்மா. உன் திருவடிகளை நினைத்த மாத்திரத்திலேயே அந்த கவிகளோட இதனால என்னோட சித்தமெல்லாம் தெளிர்ச்சி அடைகின்றது அப்படின்னு சொல்றார். அப்போ அம்பாளோட பாதங்களை தாமரையா உருவப்படுத்தி சொன்னார். ஆனா இந்த பாடல்ல கவிகள், இந்த கவிகள் ஏற்றாலே அவளோட கவிதைகளை தாமரையா சொல்லி அதை மலரச் செய்யும் சூரியன் பாத கிரணங்கள், சூரிய கிரணங்கள் வந்து தேவியோட பாதங்கள்ல இருந்து வருது அப்படின்னு சொல்றார். அப்போ அந்த பாதங்கள்ல இருந்து ஏற்படுற அந்த கிரணங்கள்னால இந்த கவிதை அப்படிங்கிற தாமரை மலர்ந்து மனத்தை பரப்பி மகரந்தங்களை எல்லாம் காற்றில் வாரி இறைத்து அந்த இனிமையில திராட்சை, ஷீரம், பால் இதை போல இனிமையான பரிபக்குவ நிலையை அடைந்து அந்த மலர்ச்சியை ஏற்படுத்துகின்றது. அம்மா, உன்னுடைய திருவடி கிரணங்கள் இந்திரனுடைய திசை எது, கிழக்கு திசையில உதய சூரியனை போல உதித்து கீழ்வானத்துல கிரணங்களை எல்லாம் பரப்புவதனால என்னோட புத்திக்கு தெளிவு எப்படி கிடைக்கின்றது தெரியுமாமா? நம் புத்திக்கெல்லாம் ஒப்பற்ற தெளிவை ஏற்படுத்துகின்றது அப்படின்னு மூக கவி சொல்ற. இதுவரைக்கும் 100 ஸ்லோகங்கள், இன்னும் ஒரு 3 ஸ்லோகங்கள் இருக்கு. 103 கொடுத்திருக்கிறார். இதுல கொஞ்சம் ஒரு பலஸ்ருதி மாதிரி வச்சுட்டு இருக்கலாம். இதையும் இன்னைக்கு பார்த்துடலாம். 101வது ஸ்லோகம். புராமாராராதிஹி புரமஜயதம்பஸ்தவ சதைஹி பிரசன்னாயாம் சத்யாம் त्वयुतुहिन शैलेन्द्रतनये अदस्ते कामाक्षी स्फुरतु तरसा कालसमये समायाते मातर्मम मनसि पादाब्जयुगली पुरामारारादिः पुरमजयधम्पस्तव चतैः प्रसन्नायां सत्यां त्वयिदुहिन शैलेन्द्रदनये दुहिनगिरिधनये दुहिनगिरि அப்படின்னா துகின சைலேந்திரதனையேங்கிறது. இதுல அதஸ்தே காமாட்சி ஸ்புரது தரசா காலசமயே சமாயாதே மாதர் மம மனசி பாதார்ஜயுகலி. அன்னையே காமாட்சி, இமவானின் பெண், இமவான் என்னும் மலையரசன் பெற்ற மகளே காமாட்சியே, அன்னையே, நூற்றுக்கணக்கான ஸ்துதிகளால நீ வந்து எப்போ தோன்றிட்டையோ மன்மதை அழித்த பரமசிவனா இருக்கு. அப்பவே பாரு என்னத உன்னோட நீ தோற்றம் அழிச்சிட்டேன்னு உடனேயே அவர் வந்து திரிபுரத்தை ஜெயிக்கிறார். அதனால காலன் வந்து என்னிடம் வரும்போது என்னுடைய மனதுல உன்னுடைய திருவடி தாமரைகளை முழு பலத்தோட மனசுலயே இருக்கணுமா. இந்த காலன் வரும்போது உன் திருவடி தாமரைகள் இருந்தா எனக்கு என்ன பயம், அந்தகன் வரும்போது எனக்கு பயமே இல்லைம்மா அப்படிங்கிற. அப்பேற்பட்ட இதா இருக்கும்போது இமவானின் பெண், அப்போ உன்னுடைய திருவடியோட துணை கொண்டுதான் மன்மத விஜயம், திரிபுர தகனம் எல்லாம் நடைபெற்றதுமா. அப்போ காலனை எதிர்த்து வெற்றி தருவதும் அதுவே. அதனால உன்னுடைய திருவடியை என்னுடைய மனதில் வைத்துக் கொள்ள நீர் வந்து நீதான் உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு மூக்க கவி வேண்டிக்கிறார். இப்போ முழு பலத்துடன் உன்னுடைய திருவடி தாமரைகள் என் மனத்துக்குள்ள எப்பவும் இருக்கணுமா, இது என்னோட பிரார்த்தனையா, நீ ஏத்துக்கோ அப்படின்னு சொல்றார். இவர் வந்துட்டோம் முப்புறத்தை வென்ற மன்மத விஜயம், திரிபுர தகனம். இதுல அபிராமி அந்தாதியில அபிராமி பற்ற சொல்லியிருப்பார் அழகா. ஒரு இதுல 49வது ஸ்லோகத்துல சொல்லுவார். குரம்பை அடுத்து குடிப்புக்க ஆவி வெண் கூற்று கிட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது வழக்கை அமைத்து ஆரம்பை அடுத்த அறிவையர் சூழ வந்து அஞ்சல் என்பாய்
நரம்பை எடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகியே அப்படிங்கிற 7 இசை வடிவாக திகழ்கின்ற அபிராமி அன்னையே, என் உடலை சேர்ந்து அதில் குடி புகுந்த என் உயிர் யமனுக்கு வசமாகி இந்த ஆயுள் முடிஞ்செடுத்துன்னு இந்த எல்லையை கடந்து மரண பயத்துல நடுங்கும் போது உன்னோட வளைக்கரத்தால நீ அஞ்சாதே அப்படின்னு உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரு தேவ மகளிர்களா சூழ வருகை தந்து நீ அபயம் அளித்தருள வேண்டும் அப்படின்னு அந்த காலன் வரும்போது நீ என் மனசுல ஒரு பாதத்தை பதியுங்கிறார் இவர் மூக கவி. அபிராமி பற்ற ஒரு மலக்கையால என்னுடைய நீ அஞ்சாதேன்னு சொல்லி நீ இது பண்ணணும் அப்படிங்கிறார். இன்னும் என்ன சொல்றார்? குறித்தேன் மனத்தில் நின் கோலமெல்லாம் நின் குறிப்பறிந்து மறித்தேன், மரளி வருகின்ற நேர் வழி வண்டு கிண்டி வெறித்தேன், அவிழ்கொன்றை வேணிப்பிரான் ஒரு கூற்றை வெயில் பறித்தே குடி புகுதும் பஞ்சபான பைரவியே அப்படிங்கிறார். என்ன சொல்றாரு? 5 கணைகளை ஏந்தியுள்ள பைரவி அபிராமி அன்னையே, உன் உன்னுடைய திருக்கோலத்தை மனசுல வச்சுட்டு தியானம் பண்றேம்மா. உன்னுடைய திருவுள்ள குறிப்பறிந்து அந்த யமன் வரும் அந்த நேர் வழியை நான் அறிந்து அவன் வராமலே நான் தடுத்து விட்டேன். எனக்கு என்னமா பயம்? நீ இருக்க என் கூட, நான் பயப்படவே மாட்டேங்கிறார். இன்னும் என்ன சொல்றார்? இதுல சொல்லுவார் வெளி நின்று அப்படிங்கிறார். வெளிநில் கண்டாய் அப்படிங்கிறார். என்ன யாரு நீ என் மனசுல இருக்கும்போது யமன் என்கிட்ட வந்துருவானா? அவன் வெளியில தான் நிற்பான் அப்படின்னு அவர் ஏவரர். நீ வெளிநில் கண்டாய் அப்படிங்கிறார். பாலையும் தேனையும் பாகையும் போலும் பனிமொழியே, நீ என்ன எப்பேற்பட்டவள்? காலன் சினந்து மாலையன் தேட மறை தேட வானவர் தேட நின்ற காலையும் சூடக கையையும் கொண்டு கதித்த கப்பு வேலை வெங்காலன் என்மேல் விடும்போது வெளிநில் கண்டாய். நீ இருக்கணுமா அந்த இடத்துல? நீ காலன் சினந்து வேலை என் மேல விடும்போது எல்லா தேவர்களும் மாணர்களும் எல்லா தேடியும் காணாத உன்னுடைய திருப்பாதங்களையும் உன்னுடைய வளைகள் சங்கமடைந்த கைகளையும் கொண்டு நீ எனக்கு காட்சி தரணும். நீ என் முன்னால நிக்கணும். வெளிநில் கண்டாய் அப்படிங்க. நீ இருந்தேன்னா எனக்கு என்னமா கவலை? காலன் வரும்போது நான் பயப்படவே மாட்டேன். ஏன்னா யாராலையும் காண முடியாத அந்த திருவடி தாமரைகளை நீ அதை வச்சுட்டு எனக்கு காட்சி தந்தால் எனக்கு யமனை பத்தி என்ன பயம் அப்படிங்கிறார். அது தேவையே இல்லை, எனக்கு பயமே கிடையாது அப்படிங்கிறார். இதைத்தான் மூவ கவி இதுல சொல்றாரு. இதுல அப்பேற்பட்டதாக காலன் வரும்போது தேவியினுடைய திருவடி தாமரைகள் முழு பலத்துடன் என் மனத்துல விளங்க வேண்டும். இது என்னோட பிரார்த்தனை அம்மா அப்படின்னு சொல்றார் மூவ கவி. அடுத்தது 102வது ஸ்லோகம் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். பதத்வந்தம் மந்தம் கதிஷு நிவசந்தம் ஹிருதி சதாம் கிராமந்தே பிராந்தம் கிருதகரஹிதானாம் பரிப்ரிடே ஜனானாமானந்தம் ஜனனி ஜனயந்தம் பிரணமதாம் ததீயம் காமாட்சி பிரதிதினம் அகம் நௌமி விமலம். பதத்வந்தம் மந்தம் கதிஷு நிவசந்தம் ஹிருதி சதாம் கிராமந்தே பிராந்தம் கிருதகரஹிதானாம் பரிப்ரிடே ஜனானாமானந்தம் ஜனனி ஜனயந்தம் பிரணமதாம் ததீயம் காமாட்சி பிரதிதினம் அகம் நௌமி விமலம். பிராட்டியே காமாட்சி சொல்ற. பிராட்டி அப்படிங்கிற காமாட்சி அம்மையே, நடையில மந்தம் மந்தம் கதிஷு பதத்வந்தம் மந்தம் அப்படிங்கிறார். துவந்தம்னா 2, உன்னுடைய 2 பாதங்கள் நடையில மந்தமானதையாகவும், கதிஷு நிவசந்தம் ஹிருதி சதாம் அப்படிங்கிறார். யாரோட மனசுல நல்லவர்களுடைய ஹிருதயத்துல எப்போதும் வீற்றிருக்கின்றவை வாழ்கின்றவையும், கிராமந்தே பிராந்தம் கிருதகர ரகிதானாம் பரிபிடே வேதங்கள்
வேதங்களை யார் இயற்றினாரே கிடையாது. இயற்றியவர் இல்லாதவையான அநாதியாக அந்த வேதங்களோட அது சிரசு என்னது, அது உபனிஷத்து. அந்த சிகரங்கள் உபனிஷத்து பாகத்துல உன்னுடைய பாதங்கள் உலாவுகின்றது. அபிராமி பற்ற சொல்லியிருப்ப, அந்த வேர்ல உன்னுடைய சிகரத்துல உபனிஷத்து அப்படிங்கிற இதுல உன்னுடைய பாதங்கள் இருக்குமா அப்படின்ட்டோ. அப்பேற்பட்ட உன்னே சரண் என்று அடிவழங்குகின்ற பக்தர்களுக்கு ஆனந்தத்தை, ஜனானாம் ஆனந்தம் ஜனனி, ஜனனி நீதாமா படைத்தவள், நீ எல்லாருக்கும் அந்த மக்களுக்கு எல்லாம் ஆனந்தத்தை உண்டு பண்ணுகின்ற உன்னுடைய எப்பேற்பட்ட மாசற்றதான குற்றம் குறை ஒன்றுமே இல்லாதான திருவடிகள் இரண்டையும் என்னாலும் பிரதி தினம் அகம் நௌமி விமலம். விமலம் குற்றம் அழுக்கு, மலம் அழுக்கு, விமலம் குற்றங்கள் ஒன்றும் இல்லாத உன்னுடைய திருவடி தாமரைகள். பிரதீயம் காமாட்சி பிரதி தினம் அகம் நௌமி அப்படிங்கிற நான் உன்னுடைய திருவடி தாமரைகளை என்னாலும் சோஸ்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன், தியானித்துக் கொண்டே இருக்கின்றேன், சுதித்துக் கொண்டே இருக்கின்றேன் அப்படிங்கிற அம்பாள் காமாட்சி பிராட்டியோட பாதங்கள் எப்பேற்பட்டது. அன்ன நடையே பழிக்கும், இப்ப யானையே பழிக்கும், வெண்ணடை ஐராவதத்தையே வென்றதுலாம். அப்பேற்பட்ட நடை பூ போன்ற பாதங்கள் எப்படி மிக மெதுவாக அந்த அடிகள் அடியெடுத்து வைக்கின்றது. அந்த மென்மையான இதயம் உள்ளவர் நல்லவர்கள், அவர்களுடைய இதய தாமரையில் எப்பொழுதும் குடிகொண்டுள்ளதாகவும், இந்த மறைகள் யாரே வேதங்கள், அனாதியான அந்த வேதங்களோட வாக்குகளோடு சிகரமான உபனிஷத்துக்களில் இருப்பவளாகவும் உரைபவள், அங்கேயே உரைபவள், தன்னை வணங்குபவர்களுக்கெல்லாம் ஆனந்தத்தை கொடுப்பவள், சிறிதும் அப்பழுக்கற்ற தூய்மை நிறைந்த தூய்மை உடைவிலான உன்னுடைய திரு இணை அடிகளை நான் எப்பொழுதும் சோஸ்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கேன்மா அப்படிங்கிற எப்பேற்பட்ட பாதங்கள் அவருடைய திருவடி தாமரைகளை. இப்ப 103வது இந்த பாதாரவிந்த சதகத்தோட கடைசி ஸ்லோகம். இது பரஸ்ருதி மாதிரி சொல்லியிருக்கார். இதம் யக்காமாட்சியாக சரண நளின சோஸ்திர சதகம் ஜபே நித்யம் பக்த்யா நிகில ஜகதாஹ்லாத ஜனகம் ச விஸ்வேஷாம் வந்தியக சகல கவிலோகைக திலகக சிரம் புக்த்வா போகன் பரிணமதி சித்ரூபகலயா. இதம் யக்காமாட்சியாக சரண நளின சோஸ்திர சதகம் ஜபே நித்யம் பக்த்யா நிகில ஜகத ஆக்லாத ஜனகம் ச விஸ்வேஷாம் வந்தியக சகல கவிலோகைக திலகக சிரம் புக்த்வா போகன் பரிணமதி சித்ரூபகலயா. எல்லா உலகங்களுக்கும் பேரானந்தத்தை உண்டு பண்ணது ஆன உன்னுடைய திருவடிகள்மா காமாட்சி. உன்னுடைய திருவடி தாமரைகளை சோஸ்திரம் செய்யும், ஸ்துதி செய்யும் 100 பாடல்கள் கொண்ட நளின சோஸ்திர சதகம் அப்படிங்கிற 100 பாடல்களை கொண்ட இந்த பாதார இந்த சதகத்தை யார் எவன் ஒருவன் இடைவிடாம எப்பொழுதும் ஸ்ரத்தையோடு ஜபத்தை போல சொல்கின்றானோ, பாராயணம் செய்கின்றானோ, அவன் எப்பேற்பட்டவனாக இருப்பானா, எல்லாராலும் போற்றி வணங்கப்படக்கூடியவனாக இருப்பான். கவிகள் சகல கவிலோகைக்க திலகக எல்லா கவிகளுக்கும் திலகங்களாக இருக்கக்கூடியவன், அப்பேற்பட்டவன் நடுநாயகமாக திலகமாக விளக்கு, நடுநாயகமாக கவி சமூகத்தில் திலகம் போல நடுநாயகமாக பிரகாசிப்பவரா. நீண்ட காலம் சிரம் புக்த்வா, சிரம் ஜீவி அப்படின்னு போனா நீண்ட காலமாக ஜீவித்திருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி சிரம்னா வெகு நீண்ட காலம். அந்த நீண்ட காலம் போகன் புக்த்வா அப்படிங்கிற இந்த போகங்களை எல்லாம் அனுபவித்து சித்ரூபகலையாங்கிற சித்கலா அனந்த ஸ்வரூபி அந்த பரதேவதையோட ஸ்வரூபமாகவே
மாறி விடுவா அப்படிங்கிற அந்த சாரூபியம், அந்த சாரூபியமா கிடைக்கும் அப்படிங்கிற அந்த பரதேவதையோட ஸ்வரூபமாகவே ஆகிவிடுவான் அப்படின்னு சொல்ற. நீண்ட காலங்கள் போகங்களை எல்லாம் அனுபவித்து சித்ரூப கலையாகிய பரதேவதையின் ஸ்வரூபமாகவே ஆகின்றான் அப்படின்னு சொல்ற. இப்ப இடைவிடாமல் அம்பாளோட பாத கமலங்களை சோஸ்திரம் பண்ணிட்டே இருக்கணும். இடைவிடாமல் நித்தமும் எவன் பாராயணம் பண்ணுகின்றானோ அவனுக்கு எப்பேற்பட்ட பதவி எல்லாராலையும் வணங்கத்தக்கவனாகவும் கவி கூட்டத்தின் நடுவிலே நடுநாயகமாக திலகம் போல விளங்கக்கூடியவளாகவும் சகலவிதமான போகங்களையும் அனுபவித்து அம்பாளோட சித்ரூப கலையான ஸ்வரூபத்தை, பரதேவதையின் ஸ்வரூபத்தையே அடைய செய்கின்றார். அம்மா உன்னுடைய பாதாரவிந்த சதகத்தை சொன்ன எனக்கு வந்துட்டு எப்படி நான் சொன்னேன்னு எனக்கு தெரியலமா. நீ எனக்கு என்னோட வாக்கு விலாசத்தை கொடுத்திருக்க. உன்னோட பாதாரவிந்தத்தை யாரும் வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாத நிலையில உள்ளவள் அவள் வந்து. ஆனாலும் 100 பாடல்களால உன்னோட பாதார விந்தத்தை வர்ணிக்கக்கூடிய ஒரு பாகியத்தை எனக்கு கொடுத்தன்னு மூக்க கவி முதலிலே பிரார்த்தனை பண்ணி சொன்னார். எனக்கு எப்படியும் உன்னுடைய திருவடியை நினைச்ச மாத்திரத்திலேயே எனக்கு ஒரு விலாசம் வந்துடுத்துமா உன்னுடைய திருவடிகளை கட்டி சொல்வதற்குன்னு சொன்னார். இத மாதிரி அடுத்தாப்புல ஸ்துதி சதகத்திலேயும் இந்த மாதிரிதான் ஆரம்பிக்க போறாரு. அவளை நினைச்சாலே பிரம்மாவோட வாக்குக்கு கூட எட்டாதவள், யாராலையும் சோத்திரம் பண்ண முடியாதவள், அப்பேற்பட்டவள். அவளுக்கே முடியாதவளுக்கு எனக்கு உன்னுடைய எதை நினைத்த மாத்திரத்திலேயே எனக்கு ஒரு விலாசம் கொடுத்துட்டியாமா, உன்னை சோஸ்திரம் பண்ண போறேன்னு அடுத்த 100 பாடல்களே அம்பாளை ஸ்துதி சதகத்தினால அம்பாளை வர்ணிக்க போற. அடுத்த இதுல அதை அனுபவிக்கலாம். இந்த பாதார இந்த சதகம் இதோட இனிதாக நிறைவடைந்தது. நாமளும் அம்பாளோட திருவடி தாமரைகள்ல சரண் புகுந்து மூங்க கவி சொன்ன மாதிரி 100 பாடல்கள் அவர் ஒவ்வொரு விதமா வர்ணிச்சார். நம்மளும் அவளோட பாதாரவிந்த சதகத்துல ஏதாவது ஒரு விதமா அவளை தியானம் பண்ணி அவளையே நம் சரண் புகுவோம். அம்பியே சரண் புகுந்தால் அனைத்து வரம் அருள்வாள்னு பாரதி சொன்ன மாதிரி அவள்கிட்ட சரண் அடைஞ்சாச்சுன்னா அவள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவள். அவளுடைய திருவடி தாமரைகள்ல நாமளும் சரண் புகுவோம். ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.